முகரைங்க வந்துட்டு ஆட்டிக்கிட்டு அங்கிருந்து குடு 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 குடு. ஏப்பா இந்த ஐஸ் வண்டி இப்படி விரட்டி விட்டீங்க என் மகாராஜா. ஐஸ் வேணுமாமா? இப்படி சீனை முடிச்சுட்டு ஒரு ஐஸா வாங்கி 2 சப்பு சாப்பிடலான்னு பார்த்தேன். அதுல நீ கப்பே வாங்கிருக்கியம்மா. என்ன அம்புடு பேரு சேர்ந்து ஐஸ் வண்டி விரட்டி விட்டாங்களப்பா. இங்க வேற ஒண்ணு நல்லா இருக்காது. மரியாதை கெட்டு போயிடும், மானு கெட்டு போயிடும், சந்தி சிரிச்சு போயிடும். ஒழுக்கமா இருந்துக்க. இனிமேலுக்கே நம்மளுக்கே தமிழ் தெரியாது. ஏமா இவ்வளவு இன்னுமே தெரியாதுன்றாங்கம்மா. இம்புட்டு மூச்சா போட்டு வந்துட்ட பேசி நிம்மளுக்கே நம்மளுக்கே தமிழ் தெரியாதுன்ற உனக்கு விட்டு விட்டு நுழையுமா? கொஞ்சம் 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 முழுசா நுழையாது. எனக்கு தெரியும் முகர கட்டிய பாக்கையில தமிழ் நல்லா முழுசா வருதா? நம்மளே இல்லை. எங்க இருந்து வருது? ராஜஸ்தான். ராஜஸ்தான் அங்க இருந்து யாரா புடிச்சுக்கிட்டு இங்க சந்து புந்தை அடைக்கிறான். சந்து புந்தை அடைக்குதா? சந்து புந்தை அடைக்க அங்க இருந்து இங்க வருதா? கட்டட வேலை பாக்குது. ஓ கட்டட வேலை பக்கத்துல சந்து புந்தை அடைக்குதியா? மூதேவி முகர கட்ட இதுக்கு அங்க இருந்து ராஜஸ்தான்ல இருந்து இங்க இருக்க. அதுக்கு எங்க ஆளுல இருக்காயா? எங்க ஊர்ல உங்க ஆளு சம்பளம் கூட கேக்குது. நீ எப்படி சம்பளம் கேக்குற? காலையில இருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் 500 ரூபாய் கொடுத்தா போதும். ஏய் என்னையா சொல்ற? உங்க ஆளு 1500 கேக்குது. தண்ணியை போட்டு படுத்துருது. ஆளு முகர கட்டிய பாரு, முகர கட்டி. சரி என்ன அப்படின்னா எங்க ஆளுங்க 1500 ரூபாய் கேக்குறாரு. எங்க ஆளு பொழப்புகள் எல்லாம் இப்படி மண்ணலி போடுறீங்க 500 ரூபாய்க்கு. எப்படி வேலையா கிளம்பி வந்திருக்கீங்க? உங்க ஊர்ல ஏஜென்ட் இருக்கான். நம்மளை கூட்டிட்டு வந்து விடுறான், நம்மளை செய்யறான். கைய உடச்சு விட்டுருவேன். சப்பு சப்பு சப்புன்னு செவுத்துல அடிக்கிற இப்படி காட்டு. என்ன இப்படி காட்டிட்டு இருக்க? கைய உடச்சு அட்டுப்புள்ள வச்சிருக்க. ராஜஸ்தான்ல இருந்து வர நீ ஒரு ஆளா வர? 1.5 கோடி பேர் வந்திருக்கு. 1.5 கோடி பேரா? என்னையா சொல்றீங்க? அப்ப தமிழ்நாட்டு நிலைமை என்ன ஆகும்? 1.5 கோடி பேர் வந்து எங்க தமிழ்நாட்டு மக்கள் வருமானத்தையே கெடுத்துட்டு இருக்கீங்க. 1500 ரூபாய் வாங்குற சம்பளம் எங்க இருக்கு? நீங்க 500 ரூபாய் வாங்கி எங்க பொழப்புல மண்ணெடுத்து போட்டா நாங்க குடும்பத்தை ஓட்டுறது எப்படியா? நம்மளே ஓட்டுது. நம்மள ஓட்டுதா? நம்மள ஓட்டுது. நீங்க குடும்பம் ஓட்டு போயிருவீங்க, நாங்களும் குண்டியை தூக்கிட்டு போறதா? தமிழ்நாட்டுக்காரங்க நம்மளே குண்டியை தூக்கிட்டு வந்திருக்கு. சரி வேற சாப்பாடு என்ன பண்ணுது? நம்மளே சாப்பாடு என்ன பண்ணுது? நம்மளே அரிசி எவ்வளவு வாங்குது? அரிசி 70 ரூபாயா 1 கிலோ. ஒரு சிப்பம் பாத்தீங்கன்னா 1700 ரூபாய். நம்மளே அப்படி இல்லை. நம்ம 10 ரூபாய்க்கு படி அரிசி ஊர்லயே வாங்கிடும். எந்த கடையிலயா 10 ரூபாய்க்கு அரிசி விக்குது? இப்படி காலமா நான் ஏமாந்து தொலைஞ்சிருக்கேனே. ரேஷன் அரிசி ஊர்லயே வாங்கிடுவோம் 10 ரூபாய்க்கு. ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுறேன். அட சண்டால பாவி, இந்த ரேஷன் அரிசி நாங்க ஆட்டிய மாட்டுக்குள்ளயா வைக்கிறோம். இத சாப்பிட்டுட்டு 500 ரூபாய் சம்பாதிக்கிற நீ. நம்மளே மாடு எப்படி பால் கறக்குது? நிமிலும் சாப்பிட்டா நிமிலும் கறக்கும். நல்லா என்ன பார்த்தா சொசைட்டி ஏறுமான் மாதிரி தெரியா? உங்க உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது. ஆமா பாத்துக்கங்க மக்களே. நீங்க எல்லாம் வீடு எவ்வளவு வாடகை கொடுக்குது? இல்ல வர தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏமாந்துருக்குன்னு பாருங்க. வடநாட்டுல இருந்து வந்தவங்க நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வருமானத்துல கை வச்சது இல்லாம நம்ம கீழே தூக்கி மாட்டுக்கு ஊத்துற அரிசியை தின்னுபிட்டு அவன் குடும்பத்துக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? 1500 வந்தா நேரம் ஒயின் ஷாப்ல கொண்டு போய் 500 ரூபாய் கொடுக்கும். எங்கடா காலையில பிளாக்ல விக்குது, ஒரு கோட்டர் விக்குதா, பிளாக்ல வாங்கி ஃபர்ஸ்ட் முதல்ல அதுக்கு சைடிஸ்ட் மூதேவிய குடிக்குதுல. நான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பேசிருக்கேன், சும்மா சொல்றேன். குடிக்குதுங்கிற மூதேவி குடிச்சிட்டு பொண்டாடிட்டு வந்து முத்தம் குடிக்கல. அந்த சரக்கு நாத்தம் தாங்க முடியல. நல்ல சரக்கா ஒரு 1848, ஒரு எக்ஸோ, ஒரு எம்சி, ஒரு எக்ஸ்பிரஸ், ஒரு இசட், ஒரு நெப்போலியன் இப்படி சரக்கா வாங்கி சாப்பிடுதுங்களா? இல்ல ஒரு பக்காடி லெமன் வாங்கி சாப்பிடணும் தானே? சரி இருந்துட்டு போகுது. நான் உன்னை என்ன கேக்குது? இப்ப நம்ம ஆளு ஸ்நாக்ஸ் கிடைக்கல, உடைச்சு ஊத்திட்டு என்ன பண்ணது? என்ன பண்ணுது? மண்டையை பிடிச்சு மோந்து பாப்பான். ஓ சரி, நீ ஒரு ஆளா வந்திருக்கியா இல்ல உங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட வந்திருக்கியா? நம்மளே நிறைய ஆளு வந்திருக்கு. ஓ நிறைய பொண்டாட்டியோட வந்தீங்க. நீங்க வீட்டு வாடகை எவ்வளவு கொடுக்குது? வாடகை என்ன? நாங்கெல்லாம் வீட்டு வாடகை 5000, 10000, 7000, 8000 இப்படி கொடுத்து எங்க பொழப்பு இருக்குது. அடே அப்பா, மாசம் ஆச்சுன்னா வாடகை கொடுக்கறதுக்கே எங்களால அதுக்கே ஒரு சம்பாதிக்கிறதா இருக்கு. நீ என்ன பண்ற? நீ எவ்வளவு வாடகை கொடுக்கற? நீங்க விவரம் இல்லை, அதனால போய் கொடுக்குது. நம்மளே மதுரையிலே பாலம் கட்டி போட்டுருக்கோம், அந்த பாலத்துக்கு அடியிலே ஏற்படுத்துருவோம். அட சண்டால பாவி, பாலத்துக்கு அடியிலேயே தங்குற, பாலத்துக்கு அடியிலேயே தூங்குற. ஆமா எப்படி பாரு. எனக்கு இப்பதான் வெறி புஞ்ச கிளம்புது. எங்க ஊர்ல ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்டு எங்க வீட்டு தமிழ்நாட்டு மக்கள் காசை பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் கேன்சல் பண்ணி 500 ரூபாய் சம்பாதிச்சு போட்டு
நீ பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிறது எங்க பொழப்புக்கெல்லாம் உழ வைக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, உங்களை உள்ள உள்ளாமா தமிழ்நாட்டுக்குள்ள பெண்கள்லாம் என்ன செய்ய தெரியுமா? என்ன பண்ணுது? சீனில் காரை தொடச்சு காசை வாங்கிடுவான். இது மட்டும் தான் பிசினஸா? அதுதான். இன்னும் வேற என்னென்ன பிசினஸ் பாக்குறீங்க? இந்த பஞ்சு மிட்டாய் விக்கிறீங்களே தெருவுக்குள்ள, கிளிங்கிலின்னு அடிச்சுட்டு வருவான். இந்த பஞ்சு மிட்டாய் விக்கிற மட்டும் நம்பாதீங்க. உங்க குஞ்சுகளை புடிச்சிட்டு போயிருவான். என்ன சொன்னீங்க? நல்லா தெளிவா சொல்லு. உங்க பிள்ளைங்களை புடிச்சிட்டு போயிருவான். உங்க குஞ்சுகளை கட் பண்ணினா நீங்க எங்க குஞ்சுகளை பிடிக்க மாட்டீங்க. கத்துக்கங்க. டேய், உங்களுக்கு தாண்டா இப்படி பஞ்சு மிட்டாய் விக்கிறாங்க, ஐஸ் விக்கிறாங்க, நம்பி போய் தொலைஞ்சிராங்க, தூக்கிட்டு போயிடுறாங்கடா. இங்க இருந்து அங்க கிட்னிய புடுங்குறாங்க, பாத்தீங்கன்னா கல்லீரல புடுங்குறாங்கடா. நம்பிடாதீங்க, பஞ்சு மிட்டாய் வாங்கி திங்காதீங்க. ஆமா, தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்ல, இந்த பானிபூரி இருக்குது, அத கொண்டு வந்து வைக்கிறாங்க பாரு தெரு தெருவுக்கு. நம்ம ஆளுங்க ஏமாந்து 10 ரூபாயா நல்ல பிச்சை திங்கிற மாதிரி லப்பு லப்புன்னு திங்கிறது. அத அவன் பாத்தீங்கன்னா மூத்தல் அடிச்சுட்டு கைய கழுவுனானா, கைய கழுவுவே தெரியல, அந்த விரல நமக்குன்னு ஒரு ஓட்டை. உள்ளே கழுவுவான். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க வைக்கிற அந்த பானிபூரிக்கு வைக்கிற ரசம் மட்டும் நல்லா அருமையா டேஸ்டா ருசியா இருக்கா? எப்படி? அது எல்லாம் நீங்க உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். எப்படி? உங்க கிழவி பழைய காலத்துல மிளகு வெள்ளப்பூடி ரசம் வைப்பாங்க. ரசம் வைக்குது. அதுல புதினா தலையை நசுக்கி விட்டா அது பானிபூரி ரசம். இது தெரியாம நம்மகிட்ட காசை கொடுத்து வாங்குறான். இது மட்டும் இல்ல, ரசத்தை மட்டும் தான் வைக்கிற. மிக்ஸி வாங்குறேன். ஆமா, நம்ம கிட்ட 1200 நீங்க வாங்கிருங்க. ஆமா 1000. அத பத்தி பேசாத. 1500 விலை கம்மியா இருக்குன்னு போன வாரத்துல வாங்கினேன். 2 நாள் ஓடுச்சு, 3 நாள் ஓடுச்சு. அதுக்கப்புறம் ஓடல, என் புருஷன் தூக்கி போட்டு கும்முன்னு கும்புறியா? ஆமா. ஏன் 3 நாள் புகை தள்ளும், உன்னைய புகை தள்ளே அடிப்பான். ஏன் அப்படி போடுது? அது இல்ல, டூப்ளிகேட் மிஷின். டூப்ளிகேட் மிஷின் வச்சு தான் 1500 விக்கிறீங்களா? நான் மலிச்சமா இருக்கணும் உங்ககிட்ட வாங்கிடுறேன். உங்க ஊர்ல பழைய இரும்பு கடையில போய் சாமான வாங்கிட்டு வந்து பாடியை ஃபிட் பண்ணிடுவான். அது மட்டும் இல்ல, கிரைண்டர் வாங்குவான். 4 நாளைக்கு தான் கூட 5 நாள் வெறும் சுத்தா சுத்தும். அதெல்லாம் பரவாயில்லையா? இந்த பழுப்பு இருக்குல்ல, பழுப்பு, அது வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்குது. எப்படி? அது பீஸ் போன பழுப்பே நம்ம ஃபிட் பண்றான். எப்படி? இப்ப நம்ம பழுப்பு எரியணுமா? ஓம் பழுப்பு எரிஞ்சு எங்க இருக்கு? ஓம் பழுப்பு தான் பீஸ் பேச்சடி முண்டை. இது மட்டும் இல்ல, போர்வே ஜம்காலம். போர்வே ஜம்காலம் பெரிய கம்பெனி. பனி நேரத்துல ஜம்காலம் கம்மியா விக்குது. நான் தெரியாமலே கேக்குறேன். இந்த சென்னிமலை போயிருக்கோம், ஈரோடு போயிருக்கோம். இந்த போர்வை எல்லாம் பாத்தீங்கன்னா 900 ரூபாய், 800 ரூபாய், 2000 ரூபாய் வரை விக்குது. நீங்க மட்டும் எப்படி 300 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? 300 ரூபாய் இல்ல, 150 ரூபாய்க்கு கொடுப்பான். அதை எப்படி? காசியிலே பெரிய பெரிய பணக்காரன் சாகுற கம்பெனியை பூரா அலசி செலவை பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவான். நீங்க அதை பொத்திப்படுத்தா அமன குண்டி கனவா வரும். என்னையா சொல்ற? அப்புறம் தீபாவளி பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் வீதியில ஆமா சுடிதார் 300 ரூபாய்க்கு. எவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா விக்கிறீங்க 300 ரூபாய்க்கு சுடிதார். ஆனா நானா எத்தனை சுடிதார் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட தான் சுடிதார் நான் வாங்குவேன். காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட பழைய சேலை 10 ரூபாய்க்கு வாங்கி செலவை போட்டு அதுல சுடிதார் தச்சு வித்துருவான் 300 ரூபாய்க்கு. நீங்க விவரம் தெரியாம தூக்கி போட்டுறான் வழியில. இந்த மாதிரி வேலையை பாத்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம். ஏன் அப்படின்னா வடநாட்டுக்காரே நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்துட்டாங்க. ஆமா, கூட வந்திருக்காங்க. 1.5 கோடி பேர் வந்திருக்காங்க. ஹோட்டல் கடையில இருந்து பாத்தீங்கன்னா துணி கடையில இருந்து அவங்க வராத ஒரே தொழில் இந்த நாடக தொழில் கொண்டு. அடுத்து வந்து அவனும் பப்படு போட்டு நின்றுவேன். அடுத்த வாரம் நம்ம கிட்ட 2 சிசியும் படிக்க வரலாம். போதும். சரி, இது மட்டும் இல்ல, நீங்க உங்கள் பாரம்பரியமா உங்களுடைய முன்னேற் கட்டினாரு மீனாட்சி அம்மன் கோவில். ஆமா ஆமா ஆமா, அங்க நீங்க வர முடியாது. ஆத்தா புண்ணியத்தை சொல்ல நீங்க வர முடியாது. ஏன்னா நம்மகிட்ட டோக்கன் வாங்கி எடுத்தாலும் வரணும். எதுக்கு உங்ககிட்ட? எங்க ஆத்தாவை பார்க்க, எங்க மீனாட்சி அம்மனை பார்க்க, எங்க குலசாமி நாங்க பாக்குறதுக்கு எதுக்கே ஒன்னே கேட்கணும்? தமிழ்நாட்டு தெய்வம் அது. அங்க இருக்க வீடுகளை பூரா எங்கிட்ட வித்துட்டு நீங்க வந்துருச்சு. இப்ப நீங்க தெருவுல நிக்குது, நாங்க வீட்டுல நிக்குது. பூராத்தி வித்துட்டேன். ஊசி பாசி டீ காப்பில இருந்து பூரா நம்ம தான் விக்குது. நீங்க வந்தா ரோட்ல நின்று சாமியை கும்பிட்டு போக வேண்டியதான், வேற வழி கிடையாது. என்னையா சொல்ற? வீட்டுல நாட்டுக்குள்ள வித்துட்டு காட்டா பக்கம் குடி வந்துருச்சு. ஆமாய்யா, கடை மீனாட்சி அம்மனுக்குள்ள சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாம் வட மாநில ஆளுகதே, சௌராஷ்டிர ஆளுகதே, எல்லாம் இந்திக்கார கதையா. இன்னும் தமிழ்நாட்டுல என்னென்ன ஆக்கிரமிச்சு நம்மள தெருவில் நிப்பாட போறீங்கன்னு தெரியல. அதெல்லாம் கூட அவங்க போடுற பிரைஸ் இப்பொழுது அதை சாப்பிட்டு பாதி பேர் செத்து போயிடுறாங்க. வேற ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப கவனமா குழந்தைகளை பாத்துக்கங்க. பொருட்களை வந்து நம்ம தெரிஞ்ச கடையில போய் வாங்குங்க. அதனால ஒண்ணு இல்ல. ஏன்னா அசிங்கம் பேசுவது பெரிய விஷயம் கிடையாது. நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்வதுதான் நாடகம். இந்த நாடகத்தை கண்டுகளிக்க இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்றோம் அப்படின்னா, உண்மையாலுமே இந்த பெட்ஷீட் விற்க, பஞ்சு மிட்டாய் விற்க, ஐசி விற்க, இப்பெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க தெருவில் நடக்குதுல்ல, அதை தூக்கிட்டு போயிடுறாங்க. வீட்டை நோட்டம் பாக்குறாங்க. பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல இருக்க சாமான எப்படி திருகிறாங்க தெரியுங்களா? அவங்க எல்லாம் பிச்சைக்கார மாதிரி இருப்பாங்க ஆளு. இந்த பூட்டுல
இந்த பூட்டுல என்ன செய்யறாங்க, பெட்ரோல கலந்து விட்டு தீப்பெட்டியை பத்த வச்சு ஒரு இழுவு இழுத்தா போதும், பூட்டு திறந்துருது. அவன் பாட்டுக்கு நோக்கமா நீ அந்த கேஸ்ல இருப்ப உங்களுக்கு தெரியுது. எல்லாம் தெரியுது இல்ல, எனக்கு சர்வீஸ் சொல்லி கொடுத்தாலே நீ தானே. அண்ணன் சொன்னது மாதிரி சரக்கு பேர் ஊரா சொல்ற, நீ என்ன சரக்கு சாப்பிடும்னு எங்களுக்கு தெரியல. என்ன ஏமா என்ன பண்றீங்க? இந்த இடத்துல ஆட்டோக்காரப்புல ஆடிப்படாது அவருக்கு ரொம்ப அதிகமா பேசிட்டு, ரொம்ப ஓவரா பேசிட்டு, ஆம்பளை மரியாதை அதுக்கு தான் நம்ம சம்பளம் கொடுக்குறோம். இல்லன்னா என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ, ரபடி தனத்துல வேளாண்ட வச்சுக்க. லைட்ட போட்டுட்டு ஓயாம என்ன பண்ணுவேன்னா அம்மத்தினா தான் நான் உன்னை பண்ணுவேன். அப்படியா? லைட்ட போட்டுட்டு என்ன பண்ணுவேன்? நல்ல எனக்கு லைட் ஆஃப் பண்ண பிடிக்காது. ஏன் கண்ணு தெரியாதா? சாமி எங்க இல்ல நான் தெரியாதான் கேக்குறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு பண்றீங்க, உனக்கு ரசனையே கிடையாது. லூசுக்கு அப்புறம் வெச்சிருக்காரு லைட் ஆஃப் பண்ண மச்சான் பண்றீங்க, அவர் என்ன நடக்குறாரு பாப்போம். டேய் வேலைய பாருமா. ஆயா நிப்பாட்டியா மோள மகள கட்டே பேர வந்துட்டு ஆட்டிக்கிட்டு கிள்ள கிள்ளன்னு நான் எதுவும் பேசாம உட்காந்துருக்கேன். யூடியூப் இருக்கனால என் பெண் கூட்டம்ல உட்காந்து அதிகம் பேசாம பொம்பளை பிள்ளையாச்சும் வாய் அடிக்கிட்டு இருக்கேன். இருமா உனி எனக்கு அதிகம் பேசி பேருவாங்க. என்னையா உனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையா உனக்கு பிடிக்குமா? ஆமா. என்ன சொல்றீங்க? அசிங்கம் இல்லாம போட்டி கொண்டு வர பாரு, அதுதான் எனக்கு பிடிக்கும். அசிங்கனால அசிங்கத்தை பேசிட்டு இருக்கா சூடு இருக்கா உங்க வீட்ல இலை குளுக நீ நாசமா போக இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க வந்து நான் நல்ல தமிழிலே நாடகத்திலே செப்புவது நல்லது தொழில் என்று சொன்னாங்க. அதுதான். ஆமா, அசிங்கமான பேச்சுகளை பேசக்கூடாது. கண்டிப்பா மக்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பா 2 பேரும் சொல்லுவாங்க நல்லா குத்துனாங்க, நான் 2 பேரும் மயிர புடுங்கினேன் கல்லி. நம்ம நாலு அசிங்க பேசுறேன். என்னடா பப்புனுக்காரன் டான்ஸ் 2 போட்டாங்க, என்னடா இந்த கண்டா பேசணும் பொம்பளை கூட்டம் நான் எந்திரிச்சு போறதுக்கா? ஏமா செடிகொடியில பழுக்காத பழம் என்ன பழம்? செடிகொடியில பழுக்காத பழமா? ஒண்ணு செடியில பழக்கணும், இல்லன்னா கொடியில பழக்கணும், இல்லன்னா மரத்துல என்னாச்சும் பழக்கணும். அப்படி பழுத்தாதான் பழம். செடியில கொடியில பழக்காத பழம் என்ன பழம்? அப்பளம். இப்ப செடிகளையும் கொடிகளையும் பழுக்காத பழம் இன்னொரு பழம் இருக்கு தெரியுமா? அதுதான் கொப்பளம். வச்சுக்க உடஞ்சிட போகுது. நீ என்ன கேட்க போற? நான் இப்ப சொல்லட்டுமா? உதச்சவை அழுகுறா, உதவாங்க சிரிக்கிறா. தெரியாது. என்ன சொல்ற? தெரியாது. பதில் தெரியாதா? உதச்சவை அழுகுறா, உதவாங்க சிரிக்கிறா அப்படின்னா ஒரு தாயாகப்பட்ட ஆளு கர்ப்பமா இருக்கையில அந்த தாய் அந்த குழந்தை உதைக்கையில தாய் சிரிப்பா, ஐயோ என் குழந்தை வயிற்றுல இருக்கையில உதைக்குது. ஆனா அந்த குழந்தை பசிக்கு அழுகும். அதுதான் உதச்சவன் அழுகுறேன், உதவாங்கவே சிரிக்கிறேன். பொரிச்சான் கிணறு இருச்சான் ஐயரு பொரிச்சால் இனிக்கும் சில நேரங்களிலே கசக்கும். வித்தியாசமா இருக்கு. குப்புற போட்டு குத்துறது என்ன மல்லாக்க போட்டு மாத்துறது? இப்பதான் நல்லா சொன்னேன். குப்புற போட்டு குத்துறாங்கன்ற முத்து மாறி மோசமான சாமி தெரிஞ்சுக்க. ஆத்தா மாரியாத்தா அம்மா வேப்பிலக்காரி நம்ம அவளுக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது. எங்க இருப்பா, தூண்ல இருப்பா, துரும்புல இருப்பா. அதத்தான் நீ அங்க இங்க நான் ஆத்தா கோயிலுக்கு வந்து அசிங்கம் பேச மாட்டேன். நான் உள்ளதான் சொல்றேன். குப்புற போட்டு குத்துறது என்ன மல்லாக்க போட்டு மாத்துறது என்ன? நான் சொன்னது என்னமா? நீ சொல்றது எனக்கு தெரியாது. ஒருச்சான் கிணறு என்பது வயிறு, இருச்சான் ஐயர் என்பது குழந்தை. பொரிச்சால் இனிக்கும் என்பது குழந்தை பிறந்தோடனே சந்தோஷம். ஆண் குழந்தைய பெண் குழந்தைய தாயும் செய்யும் நலமாக இருப்பாங்கன்னு. அதே குழந்தை பெரிய ஆகி ஒரு குடிகாரனாகி ரொம்ப கெட்டு போயிட்டான்னு அந்த மனம் கசக்கும். அதுதாம்மா நான் சொன்னேன். ஒரிச்சான் கிணறு இருச்சான் ஐயரு பொரிச்சால் இனிக்கும் சில நேரங்களிலே கசக்கும்னு. அதுதான் நம்ம. நன்றி, வாழ்த்துக்கள். அண்ணன் கைதேக்கி அண்ணன். சரி, அப்புறம் அது என்ன தெரியுமா? ஒண்ணு கேர்பின்னு குண்டு அந்த மேல கொண்டு வசி இருக்குல்ல அது, இன்னொன்னு செருப்பு. உருண்டு 2 கிலோ ஒரு சிரிக்கிங்க, ஆனா புடந்துட்டு இருக்குல்ல புடுங்குறதுக்கு வர்றா. புடுங்கி வீடியோ பேச நல்லா இருக்காது. ஏற ஏற நல்லா இருக்கும், ஏறிட்டா எரிய ஆரம்பிக்கும். இறங்க இறங்க நல்லா இருக்கும், இறங்கிட்டா பயமா இருக்கும். உனக்கு பயமா தானே இருக்கு, இப்போதைக்கு அப்படித்தானே இருக்கு. நான் சொன்னது என்ன தெரியுமாமா? பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூத்து நெஞ்சொடிய ஆடை செய்தான் கண்ணம்மா, இதை எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்ல மாட்டா. பருத்தி பருத்தி உருண்டு 2 கிலோ யாரும் புடுங்க மாட்டாங்க, வெடிச்சிருச்சுன்னா புடுங்க போறாங்கல்ல. அதை நான் சொல்றது. சரி, இப்ப நான் சொன்னது என்ன அப்படின்னா, ஏற ஏற நல்லா இருக்கும் அப்படின்னா முகர கட்ட நீ பேசுற மேல தப்பா இல்லையா? சூரியன் காலையில தோண்டையில பாத்தீங்கன்னா இதமா இருக்கும். அப்புறம் உச்சி வெயிலுக்கு போயில உச்சியில போயில பாத்தீங்கன்னா வெயில் பாத்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்கும். இறங்க இறங்க அடடா அப்பா இப்ப தாண்டா வெயில் சூரியன் குறையில தாண்டா பாத்தீங்கன்னா உடம்பு நல்ல இதமா இருக்க அப்படின்னு. ஆனா இதே பாத்தீங்கன்னா இருண்டதுக்கு அப்புறம் இப்ப இந்த இருட்டுக்குள்ள யாரோ போவாங்களா? பயமா இருக்கும்ல. அதான் ஏற ஏற நல்லா இருக்கும், ஏறிட்ட இறங்க எரிய ஆரம்பிக்கும். இறங்க இறங்க நல்லா இருக்கும், இறங்கிட்ட பயமா இருக்கும். எண்ணெயிலும் தண்ணியில எரியாத தெரியும். எண்ணெயிலும் தண்ணியில எரியாது, தண்ணியில எரியாது. அது என்ன தெரியும்? என்ன எப்படி சொல்ற? அது என்ன தெரியும்? அது தெரியல எனக்கு. அது ராத்திரி தாமா, அம்பாளுக்கு பராசக்திக்கு ஊந்த ராத்திரி. ஓஹோ அப்படியா? வரட்டுக்கு லெட்டாரே வாரியா சந்தைக்கு வரட்டுக்கு
பார்த்தாலே வாரியா சந்தைக்கு ஆசை வயசாகி போச்சு. செருங்குபத்தி ஸ்ரீரங்கத்துக்கு போனானா? செருங்குபத்தி ஸ்ரீரங்கத்துக்கு போனானா? அங்க இருந்து சில்லு 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 இங்க சீரக சம்பா நெல்லு. சில்லு 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 எங்க சீரக சம்பா நெல்லு. ஆரிய நெல்லு அமைக்கிறது நெல்லு. வரட்டுக்க லட்டாட்ட வாரியா சண்டைக்கு. வரட்டுக்க லட்டாட்ட வாரியா சண்டைக்கு. வரதாச்ச நடக்கதா முடியல. வரதாச்ச நடக்கதா. அடி சின்ன வீடா சிறுகதமா சிரிக்கி வந்து சிரிக்கிட்டா. சின்ன வீடா சிறுகதமா சிரிக்கி வந்து சிக்கிக்கிட்டா. அத்தை வீட்டு சக்கராதி இவனு வந்து படுக்கிட்டான். அம்மாத்துக்கார பணியார வைக்க போனானா? கம்மாக்காரல மல்லா படிச்சு படுத்துட்டு என் பணியார வைக்கலையே, என் பணியார வைக்கலையா? கஞ்சா செடி பூச்செடி உன் பொழப்பு இப்படி ஆச்சரியா? ஒண்ணு தெரியா பாப்பா, 1 மணிக்கு போட்டுச்சாமா காக்கா கருணு நிச்சா பிள்ளைக்கு பாவட புருட்டு. வித்தாரங்களை விர உடிக்க போனா கத்தால முழுக்க கொத்துடும். பண்ண மரத்துல பாம்பு நீ படுத்துட்டு தூங்கு. கிணத்துகளை கிடக்க கெளுத்தி நீ வேலையை பார்த்து போட. அரிசிக்கு அரிசி போய் ஆர்மர்க்கா முத்து போய் கண்ணனுக்கு கொத்து போய் கை 2 பொத்து போய் அப்புறம் இருக்க தருணத்துல ஆத்துக்குள்ள அழகா தெரிச்சு குணத்துக்களை குதிமிச்சு அடிச்சு ஏத்தனா பேத்துக்குனா அடி. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்க முடியல, அவனுக்கு 9 கொண்டாடி கேட்டான். என்ன தலைவர் தானே நான் ஆட தெரியாதுக்கு வாரச கோணல்னு சொன்னாங்க. இது பழங்கள்ல உனக்கு என்ன பழம் தெரியும்? எனக்கு எல்லா பழமுமே நீங்க சொல்லுங்க. மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளம்பழம், அன்னாசி பழம், பழாப்பழம், உடனே வியாதியை குணப்படுத்துற போன என்ன பழம்? கொய்யாப்பழம். வாமாயா. அடி வட்ட வட்ட பாறையில குட்டி மரகரிசி திட்டையில. வட்ட வட்ட பாறையில குட்டி வரகரிசி திட்டையில. உனக்கு அறிவு இருக்கடா? பார்க்க நல்ல பகட்டு தடி புள்ள வருஷம் போல சொல்லு. அடி பார்க்க நல்ல பகட்டு தடி புள்ள பரிசம் போல சொல்லுதடி. பார்க்க நல்ல பகட்டு ரெடி இழுத்துடி. பார்க்க நல்ல பகட்டு தடி புள்ள பரிசம் போல சொல்லுதடி. தொடாம ஆடுறா போட்டு ஓயாம உழப்பிக்கிட்டு கிடக்க. பாருங்க சாணம் அப்படியே சாணமா இருக்கு. சாணம் லைட் ஆச்சு விடுங்க ஆச்சு விடுங்க. இதுல இருந்து உன்னால குதிக்க முடியல, கும்பலை நேரிட்டு வர 3 காசு உண்ட. ஊரெல்லாம் கல்லானா அப்புறம் அதுக்கு நடுவில் நான் இருப்பேன். ஊரெல்லாம் அதுக்கு நடுவில் நான் இருப்பேன். பாத்தீங்கன்னா 13 பேர் வந்திருக்காங்க. 13 பேரும் அவங்க திறமையை காட்டணும். ஆமா, நீங்க உங்களை காட்டிட்டீங்களா? என் திறமையை காட்டிட்டேன்.
நீ காட்டுனத பாக்கலையா? நான் கல்யாணம் நீங்க பாத்துட்டீங்களா? உங்களை நான் கல்யாணம் முடிக்க போறேன். உங்களை. என்ன நீங்க கல்யாணமா? என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என் மாமே சிவஞானத்தை கேட்கணும். அப்புறம் நாகராசா, அது பேர் என்ன? மீசக்காரவா? என்ன பேரு? நாகராஜ். நாகராசு சேதுபதிட்ட கேட்கணும். நாகநாதன் சேதுபதிட்ட, என் மச்சான் நாகநாதன் சேதுபதிட்ட கேட்கணும். கேட்டுட்டு அவர் உத்தரவு கொடுத்தாருன்னா என் குழந்தைங்களா இருக்காங்க, அவங்க எல்லாம் ஓகே சொல்லணும். அப்படியா? இந்த ஆளை கட்டிக்க ஓகேவா? வேணாமா? இந்த ஆளை நான் கட்டிக்கவா? கட்டிக்கவா வேணாமா? எனக்கு ஜோடி பத்த நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சீ, எனக்கு அந்த ஆளை பிடிக்கல, உன்னைய தான் பிடிச்சிருக்கு எனக்கு. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே. பொக்கரி ராஜா போதுமே காஜா, பொக்கரி ராஜா போதுமே காஜா, இந்த பொம்பளை கிட்ட சம்பவம் பண்ணி வம்புகள் பண்ணா. தானா பொம்பைகள் பாடி தந்திரம் கொள்ளாது, தந்தனத்தான மந்திரம் பாடி விருந்துகள் செய்யாதே. தானா பொம்பைகள் பாடி தந்திரம் கொள்ளாதே, நீ மந்திரத்தாரே மாங்கத்தாரே பாரிக்கை என்ன. நீ மந்திரத்தாலே மாங்காயத்தாம் பறிக்க என்னாதே. பொக்கரி 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 ராஜா. ஓதுமி 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 ராஜா. சம்பளம் மட்டும் தாவணி சட்டம் சல சல கையிலோ, மட்டும் தாவணி சட்டம் சல சல கையிலே. என் மனங்கட்டு ஏக்கமும் பட்டு ஏதேத பண்ணுதையா. என் மனங்கட்டு ஏக்கமும் பட்டு ஏதேத பண்ணுதம்மா. கை குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டது இன்பம் பொங்குது. இலங்கை நகரத்தில் இன்ப வள்ளி நீ இருந்தால் இந்த மக சமுத்திரத்தை எங்கிருந்து தாண்டிடுவேன். இலங்கை மாநகரில் இன்ப வள்ளி நீருந்தா இந்து மக சமுத்திரத்தை இங்கிருந்தே தாண்டிருப்பேன். மேகம் மூலமாக வீதியில் நல்ல மிதந்துடுவேன். மேகம் மூலமான வீதியில் நான் மிதந்திடுவேன். இனி மின்னல் மலை ஏறும் நாளும் இறங்கிடுவேன். உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக? எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதற்காக? மெல்ல காதுக்குள்ளே வந்த கருத்தை சொல்லிடும் மெதுவாக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எனக்கு காதல் வருது. எனக்கு காதல் வருது. நான் காதல் பட்ட ஒண்ணு பாடுவேன். என்ன கட்டிப்பிடி விட மாட்டேற போமா நீ. கட்டி பிடிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கட்டி பிடியா? காதல் பண்ணப்பே காதல் பண்ணப்பே பாதி பிள்ளையில கட்டி பிடிச்சு கற்பழிச்சு புள்ளைய கொடுத்துட்டு போயிரு. அப்புறம் எனக்கு என்ன, எங்க அப்பன்ட்ட ஆத்தட்டி கேட்கணும்ன்றிய போயா அப்படி பண்ண ஆள் கிடையாது. கையா முடியா? 1972 நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம். ஏண்டா அப்பயே அம்மா அதோட வரது. வந்து. அப்பதானே வியாபாரமே எங்களுக்கு. சரி, இப்ப நான் என்னன்னா, சும்மா இல்லையா, காதல் பண்ணுவேன். நான் பாதி காதல் பண்ணுவேன், மீதி காதல் நீங்க தான் சொல்லணும். சரியா? நீங்க சேர்ந்து பாடுவீங்களா? ஓகேவா? பாடுறேன். பழைய விரிசி பாரு, மாட்டுறது மாட்டோம், எதுவும் கிடைக்கலன்னா நல்லா சொல்றீங்க பாரு. திருப்பி பாடுவோமா? வளைய வீழ்ச்சி பாரு, மாட்டுறது மாட்டோம், எதுவும் கிடைக்கலன்னா நீ நல்லா பண்ணு. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, அடி சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, அடி சித்திர குட்டி
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தமிழ் உள்ளம் இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தமிழ் உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் இங்கு மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக